Hi friends, welcome back to our channel Score Max. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா irrigation, water resource engineering and hydrology. ஸோ அந்த சப்ஜெக்டோட குப்தான் புக்கில் இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ. நம்ம வந்து ஆல்ரெடி SOM அண்ட் தென் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம சால்விங் போயிட்டுருக்கு. ஸோ கூடவே ஒரு தியரி சப்ஜெக்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலர்ஃபுல்லான சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இரிகேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். நீங்கள் TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதனால் இரிகேஷன், வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் தென் ஹைட்ராலஜி சேர்த்து நம்ம குப்தால கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நிறைய தியரி இருக்கும், நிறைய வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து இந்த சப்ஜெக்டில் இருக்கும். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நம்ம SOM அண்ட் தென் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டோட்டலாக அந்த கான்செப்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப டெப்த்தாக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் வந்து ரிலீஃப்காக நம்ம வந்து இரிகேஷன் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் ஹைட்ராலஜி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோன்றனால ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் என்ன கொஷின் என்ன ஆன்சர் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் ஆஃப் applying water may be used on rolling land. ஸோ இது வந்து இரிகேஷன் கொஷின். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்டர் ஃப்ளட்டிங், செக் ஃப்ளட்டிங், ஃபெரோ ஃப்ளட்டிங், ஃப்ரீ ஃப்ளட்டிங். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளட்டிங், இந்த இரிகேஷன் டைப்ஸ். ஸோ இதில் வந்து எது வந்து வாட்டர் ரோலிங் லேண்டாக இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும், இந்த பார்டர் ஃப்ளட்டிங் தான். ஸோ பார்டர் ஃப்ளட்டிங் தான் த லேண்ட் இஸ் டிவைடட் இன்டூ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் செப்பரேட்டட் பை லோ லீவ்ஸ் கால் பார்டர்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா ஸோ ஒரு ரோலிங் லேண்ட் இருக்குன்னா அதை வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி பிரிச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஃப்ளட்டிங் தான் இரிகேஷன், இந்த நீர்ப்பாசனம் பண்ணுவோம். ஓகே, டோட்டலாக அது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் ஸ்ட்ரிப்ஸாக வந்து பிரிப்பாங்க. ஓகே, லேண்டை டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இரிகேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரோலிங் லேண்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ பார்டர் ஃப்ளட்டிங். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் இன் பிட்வீன் 250 to 750 micromoles per second per centimeter at 25 degrees Celsius, then it is satisfied as low salinity water, medium salinity water, high salinity water, very high salinity water. ஓகே, ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 250 to 750 at 25 degrees Celsiusல இருக்கும் போது அது என்ன பிரிவின் கீழ் வரும். ஓகே, ஸோ இந்த நாளில் இது அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு லோ சாலினிட்டி வாட்டர், அது வந்து CI, த கண்டக்டிவிட்டி பிட்வீன் 100 அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 100 to 250 மைக்ரோ ஹோம்ஸ் பர் சென்டிமீட்டர், எல்லாமே 25 டிகிரி செல்சியஸில் தான். பட் அந்த ரேஞ்ச் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ லோ சாலினிட்டி வாட்டர்ன்றது 100 to 25, 250. இது எதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் சாயில்ஸ், permissible under normal irrigation practice except in the soil of extreme low permeability. ஸோ லோ permeability லேண்டை தவிர்த்து மற்ற எல்லா லேண்டுக்குமே இந்த லோ சாலினிட்டி வந்து நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் மீடியம் சாலினிட்டி வந்து அதுக்கான ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து C1 சொல்லுவோம். ஸோ இது வந்து C2 சொல்லுவோம். இந்த C2 மீடியம் சாலினிட்டி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 to 750 மைக்ரோ homes per centimeter at 25 degrees Celsius. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா can be used if the moderate amount of leaching occurs. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லீச்சிங் நடக்கிற இடத்துல எல்லாமே அந்த அரிப்பு சொல்லுவோம் இல்லையா அந்த வாட்டர்னால, ஸோ அந்த லீச்சிங் அந்த மண்ணில் நடக்கிற ஒரு லீச்சிங். ஓகே, ஸோ நார்மல் சால்ட் டாலரண்ட் பிளான்ட்ஸ் கேன் பி க்ரோன் வித்தவுட் மச் சாலினிட்டி கண்ட்ரோல். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு லோ சாலினிட்டி வாட்டரில் வந்து நம்ம வந்து லோ பர்மபிலிட்டி தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த மீடியம் சாலினிட்டி வந்து 250 to 750. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். பட் இது எதுக்குன்னா லீச்சிங் நடக்கிற இடத்துல, மாடரேட்டாக நடக்கிற இடத்துல, அண்ட் தென் அங்கே வந்து லோ அந்த பிளான்ட்ஸ் டாலரண்ட்டாக சால்ட் டாலரன்ஸாக இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே க்ரோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹை சாலினிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 750 to 2250. ஓகேவா. ஸோ அன்சூட்டபிள் ஃபார் சாயில் வித் ரெஸ்ட்ரிக்டட் ட்ரைனேஜஸ், ஒன்லி ஹை சால்ட் டாலரண்ட் பிளான்ட்ஸ் கேன் பி க்ரோன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ இது வந்து ஹை சாலினிட்டினோடனே ஹை சால்ட் டாலரண்ட் பிளான்ட்டு தான் நம்மளால் அங்கே வளர்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வெரி ஹை சாலினிட்டி அப்படின்னா 2250க்கு மேலே இருக்கிற எல்லாமே வந்து வெரி ஹை சாலினிட்டி, எல்லாமே என்னென்னா கண்டக்டிவிட்டி. ஸோ இது வந்து எந்த ஒரு இரிகேஷன் பர்பஸுக்குமே அன்சூட்டபிள். ஓகே, ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த லோ சாலினிட்டி வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். மீடியம் சாலினிட்டி வந்து சால்ட் டாலரண்ட் பிளான்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஹை சாலினிட்டியும் வெரி ஹை
சால்ட் டாலரண்ட் பிளான்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வெரி ஹை சாலினிட்டி வாட்டரில் வந்து இரிகேஷனே நம்மளால் சூட்டபிளே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கொஷினுக்கு வாங்க. 250 to 750 வந்து என்ன? மீடியம் சாலினிட்டி வாட்டர். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு கொஷினில் 4 ஆப்ஷனை வச்சு 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ SAR இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C தான் நம்மளோட ஆன்சர். Na+/√CA++mg++/2. ஓகே, ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு SARனா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ SARனா என்னென்னா நம்மளுக்கு சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. ஸோ வந்து அந்த சாயிலோட இதை பொறுத்து. ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து அது இரிகேஷனுக்கு சூட்டபிளாக எந்த மாதிரி லேண்ட் டைப்புக்கு சூட்டபிள் அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா எப்படி ரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா 0 to 10. ஓகே, இது லோ சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. அண்ட் தென் 10 to 18. ஸோ இது வந்து மீடியம். ஹைக்கு வந்து 18 to 26. அண்ட் தென் வெரி ஹைக்கு வந்து 26 above. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லோ சோடியம் வாட்டர் கண்டென்ட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக சோடியம் அந்த மாதிரி இருக்கிற இடத்த தவிர மற்ற எல்லா கிராப்ஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் சாயிலுக்குமே இது வந்து சூட்டபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சோடியம் வாட்டர் வந்து ரிலேட்டிவ்லி அன்சூட்டபிள் இன் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ட் சாயில். ஸோ ஃபைன் ஸ்ட்ரக்சராக இருக்க சாயிலுக்கு தவிர்த்து மற்ற எல்லா குட் கோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கோஸாக இருக்க சாயில் எல்லாத்துலேயுமே இது வந்து சூட்டபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஹை சோடியம் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு எல்லா டைப் ஆஃப் சாயிலுக்குமே ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒரு குட் ட்ரைனேஜ், லீச்சிங், அந்த சோடியம் இந்த ஜிப்சம்லாம் அடிஷனாக பண்ணி நீங்கள் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி அதுக்கான ப்ராப்பராக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சூட்டபிள். அண்ட் தென் வெரி ஹை சோடியம் வாட்டர் கண்டென்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சூட்டபிள். ஓகேவா? ஸோ லோ தான் வந்து ஆல் டைப் ஆஃப் சாயில்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபார்முலா C. நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ ஃபார் ஹை சோடியம் வாட்டர் லைஸ் பிட்வீன். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் முன்னே சொன்னேன் 0 to 10, 10 to 8 வந்து மீடியம், அண்ட் 18 to 26 தான் வந்து ஹை சோடியம் வாட்டர் கண்டென்ட். ஸோ இது எங்கே சூட்டபிள்? இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்டிமம் டெப்த் ஆஃப் கோர் வாட்டர் வாட்டரிங் ஃபார் ரைஸ். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு கோர் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டரிங் இஸ் நோன் அஸ் கோர் வாட்டரிங் அண்ட் டெப்த் அப்ளைட் இஸ் நோன் அஸ் கோர் டெப்த். ஸோ ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்காக கொடுக்குற ஒரு வாட்டர் கொடுக்குறீங்களா இரிகேஷனில், ஸோ அதான் வந்து கோர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோர் வாட்டர் வந்து எந்த டெப்த்தில் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் கோர் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அது வந்து குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குது ஒவ்வொரு வீட்டு வீட் ரைஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க? ரைஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ரைஸ்க்கு வந்து என்ன ஆன்சர்னா 190 mm. ஸோ 190 mm தான் வந்து டெப்த். ஓகே, ஸோ ஆப்டிமமாக நம்ம கொடுக்க வேண்டிய டெப்த். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ரைஸ் வைக்கிற போது ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்கி நிற்குது இல்லையா அந்த நெல்லை, ஸோ அந்த ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து 190 mm. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு irrigation water having the concentration of Na plus Ca plus and Mg as 23 and 1 and milli equivalent per liter respectively will be classified as அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸி தான். என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ முன்ன ஒரு ஃபார்முலா கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன நம்மளோட ஃபார்முலா? Na ப்ளஸ் ஓகே அண்ட் தென் Ca ப்ளஸ் திருப்பி சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார்முலா மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த Na ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் Ca ப்ளஸ் Mg ++/2. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20 பை இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே 3 + 1/2. ஓகே, அப்போது 20 பை √2. ஓகே, ஸோ அப்போ 14.14. ஓகே, ஸோ அப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது? 10 to 18 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 14ன்றது 10 to 18 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன? மீடியம் சோடியம் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு the relative between duty D in hectares per coulombs, depth of water del in meters and base period B in days is given by அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் இரிகேஷன் நம்ம பார்த்துருக்க ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே இதுதான். 8.64 மீட்டர்
by D. ஸோ இங்கே மீட்டர்ஸ் இருக்கிறனால இந்த ஃபார்முலா வருது. ஃபஸ்ட்டு டியூட்டினா என்ன? டியூட்டி இஸ் டிஃபைன்ட் as ஏரியா ஆஃப் லேண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹெக்டர்ஸ் தட் கேன் பி இரிகேட்டட் வித் யூனிட் டிஸ்சார்ஜ். ஸோ யூனிட் டிஸ்சார்ஜுக்கு அது எந்த அளவுக்கு லேண்ட் இரிகேட் ஆகுது அப்படின்றது தான். ஓகே, ஸோ த கூலம்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ அவுட் த பேஸ் பீரியட் எக்ஸ்பிரஸ் இன் டேஸ். இந்த பேஸ் பீரியட்குள்ளே ஓகே டியூட்டி ஹெக்டார்ஸில் கூலம்ஸில் ஓகே நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டெல்டானா டோட்டல் டெப்த் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் பை த க்ராப் டியூரிங் த என்டையர் பீரியட் ஆஃப் க்ராப் இன் த ஃபீல்டு. ஸோ அந்த டியூட்டி அந்த பேஸ் பீரியட் டைமில் எந்த அளவுக்கு டெப்த் ஆஃப் வாட்டர் அதில் இருக்கோ அப்படின்றது தான் டெல்டா. ஓகே, அதே பேஸ் பீரியட்னா அந்த டைம் when the irrigation is first issued for the preparation of ground for planting the crop to is lost before வாட்ரிங் தான். அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் வாட்டரிங் வரைக்குமே இருக்கிறது தான் நம்மளோட பேஸ் பீரியட். ஸோ இப்போ பார்த்தாச்சு டீனா என்னென்னு தெரியும் பேஸ் பீரியட்னா என்னென்னு தெரியும். ஸோ இதோட ஆன்சர் பி. நெக்ஸ்ட், டியூட்டி இஸ் லார்ஜஸ்ட் அட் ஹெட் ஆஃப் வாட்டர் கோர்ஸ் ஆன் த ஃபீல்டு. ஸோ எப்போவுமே டியூட்டி வந்து எதில் லார்ஜஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட். சரி, அந்த ஃபீல்டில் தான் டியூட்டி வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன நம்மளுக்கு? இதோட ஆன்சர் வந்து பி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த அவுட்லெட் டிஸ்சார்ஜ் ஃபேக்டர் இஸ் த டியூட்டி அட் த ஹெட் ஆஃப். ஸோ அவுட்லெட் டிஸ்சார்ஜ் ஃபேக்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டியூட்டி அட் ஹெட் ஆஃப் அப்படின்னு. ஸோ எங்கன்னா நம்ம ஃபீல்டில் தான் வந்து டியூட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து வாட்டர் கோர்ஸ் தான். அந்த அவுட்லெட் டிஸ்சார்ஜ் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கோர்ஸ். நெக்ஸ்ட்டு 10th, த கோர் டெப்த் ஆஃப் ரைஸ் இன் இஸ் 190 mm அண்ட் கோர் பீரியட் இஸ் 14 days. த அவுட்லெட் ஃபேக்டர் ஃபார் this will be. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அவுட்லெட் ஃபேக்டர்னால் என்னென்னு தெரியும். ஃபஸ்ட்டு அவுட்லெட் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவுட்லெட் ஃபேக்டர் இங்கே அவுட்லெட் ஃபேக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா டியூட்டி அட் த அவுட்லெட். ஸோ அந்த அவுட்லெட் அந்த டியூட்டி கிட்டே இருக்க அந்த அவுட்லெட் தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம டியூட்டி டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். ஏன்னா டெல் டி இஸ் ஈக்குவல் டு 8.64 பேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டின்றது டியூட்டி இன் ஹெக்டார்ஸ் பர் கூலம்ஸ் அண்ட் டெல்ன்றது டெல்டா ஆர் டோட்டல் டெப்த் ஆஃப் வாட்டர் இன் எம்எம். ஓகே, அதே பின்றது பேஸ் பீரியட் இன் டேஸ். ஸோ அப்படி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 190. ஸோ டெல் வந்து 190 இன்ட்டு டியூட்டி வந்து டி. ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 8.64 இன்ட்டு 14. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். இந்த டெல்ன்றது மீட்டரில் அந்த ஃபார்முலாலே வந்து டோட்டல் டெப்த் ஆஃப் வாட்டர் இன் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மக்கிட்ட கிவனில் கொடுத்துருக்குது எம்எம்மில். ஸோ அதனால் நான் அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிவைடட் பை 1000 பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் டி கண்டுபிடிச்சிங்கன்னா 637 ஹெக்டார்ஸ் பர் மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு குலும்ஸ். ஸோ ஹெக்டார்ஸ் பர் குலும்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஓகே, ஸோ மீட்டர் ஏன்னா இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே வந்து எப்பயுமே இந்த ஃபார்முலாலே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து எப்படி வரும் அப்படின்னா டெல்லை வந்து நீங்கள் மீட்டரில் போட்டால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து அக்செப்டபிள். ஸோ அதனால தான் எம்எம்மில் இருக்கிறத நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 10 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவாக பேசியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கல் வீடியோ பார்க்கலாம். அண்ட் தென் இரிகேஷனும் நம்ம சைட் பை சைடு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 10 to 15 கொஷின்ஸாக பார்க்கலாம். போக நம்ம ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம ரொம்ப நாள் இந்த டாப்பிக்லாம் பார்க்காம புதுசாக பார்க்கறதுனால கொஞ்சமாக பொறுமையாக வந்து நான் ஒவ்வொன்றுத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமியோட ப்ரமோஷன் அது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அன்அகாடமி பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து அன்அகாடமி. ஸோ டிஎன்பிசிக்காக அவங்க வந்து குறிப்பிட்ட கோர்சஸ் வந்து இப்போ என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இலக்கு வந்து குரூப் 2க்கான தமிழ் மீடியம்க்கான ஃபுல் கோர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மார்ச் 2 பார்த்தீங்கன்னா லட்சியம் வந்து இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் குரூப் 2 மெயின்ஸ்க்கானது. ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெற்றி வாகை அப்படின்றது ஏஏஓ அண்ட் ஏஹெச்ஓ எக்ஸாமுக்கு 30 day ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2க்கான ஒரு கிராஷ் கோர்ஸ். ஓகே, இது வந்து மார்ச் 3 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்அகாடமி ப்ளஸில் இலக்கு அப்படின்றது 25 டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஷின்ஸ் 3 hours நடக்குது. கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அண்ட் தென் டெஸ்ட்டு முடிச்சோன்னா உங்களோட ரேங்கிங் அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அண்ட் தென்
ஃபுல் அனலைசிஸ் வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ Feb 6th ஒவ்வொரு சாட்டர்டேவும் 2 PM வந்து இந்த டெஸ்ட்டு நடத்துகிறாங்க. ஸோ உங்கள் தேவைப்படுறவங்க அன்அகாடமி ப்ளஸை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்அகாடமி ப்ளஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து நம்ம லிமிடெட் கோர்சஸ் தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஜுகேட்டர்ஸ் கூட நீங்கள் கிளாஸஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ், வீக்லி மார்க் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். அன்அகாடமியில் நோட்ஸும் பிடிஎஃப்புமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அன்அகாடமி வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு மானிட்டர் வேணும். ஸோ நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஜிஎஸ்க்கு, டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அன்அகாடமி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் யார் வந்து எஜுகேட்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸோ எக்ஸாமோ அதுக்கானதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அன்அகாடமியோட கரண்ட்டில் இருக்க பேட்ச் அலர்ட். தேங்க்யூ.